எடை 90-95 கிலோ இருக்குது. நைட்டில் தூங்கும்போது கொரட்டை விடுறீங்க. உடம்புல சுகர் இருக்குது, உடம்புல பிளட் ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம போய் ஜிம்னாசியத்தில் போய் நீ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் ஜிம்மில் போய் வெயிட் தூக்கலாம்னு இருக்கேன், ஓடலாம்னு இருக்கேன், 2 கிலோ ஓடலாம்னு இருக்கேன்னா இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், தெரியுமோ இல்லையோ? ட்ரெட்மில் டெஸ்டிங் பண்ணி டாக்டர் இஸ் ஃபிட் டு கிளைம் தி மலை ஏறலாம்னு சொன்னால் தான் இங்கே பண்ண முடியும். ஃப்ளைட் பைலட் இருக்காரோ இல்லையோ, அவருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஃபிட்னஸ் கொடுத்தா தான் அவர் ஓட்ட முடியும். ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டுக்கு 26 வயசு 30 வயசு இருக்குது, அவருக்கே ஹார்ட் அட்டாக் வருது. டென்னிஸ் விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுற ஒரு இளைஞருக்கே ஹார்ட் அட்டாக் வருது. ஜிம்னாசியத்தில் போய் தூக்குன புனித்துக்கே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னு கேட்டால் உடம்பு செக் பண்ணாமையே போய் அக்ரெசிவ் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதாவது எப்படி ஒரு காருக்கு நம்ம லூப்ரிகேட் போடுறோமோ, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போய் அங்கே செக்அப் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒவ்வொரு காருக்கும், ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும், ஒவ்வொரு வாஷிங் மிஷினுக்கும், கேமராவுக்கும் ஒரு யூசர் மேனுவல்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்புக்கு ஏது யூசர் மேனுவல்? நம்ம வரும்போது அம்மா பால் கொடுத்து நம்ம பெரிய பண்ணாங்க, நம்ம சாப்பிட்டோம், உடம்பு பெருசாகுது. ஒரு 5 கிலோ இருக்க குழந்தை 50 கிலோ ஆகிறதுக்குள்ளே என்னுடைய கணக்கில் 5 டன் ஆகாரம் சாப்பிட்ருக்கு. ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோஸ். 5 கிலோ குழந்தை 50 கிலோ பெண்ணாக வரும் பொழுது ஷி ஹஸ் டேக்கன் 5 tons ஆஃப் ஃபுட்டு. தினம் போடுங்களேன், தினம் 2 கிலோன்னு போடுங்களேன், வருஷத்துக்கு 300 × 2 600, 10 வருஷத்தில் 6000 கிலோ. நாம் என்ன சாப்பிடணுங்கிறத பொறுத்து தான் நம்ம உடம்புல நிலைமை. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, தோள்பட்டை வலிக்குதுன்னா உங்கள்கிட்ட உடல் பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். இளைஞர்களுக்கு 15 வயசு, 20 வயசு, 40 வயசு வரைக்கும் உடம்புல வலியே இருக்கப்படாது. ஏன்னா உடல் பயிற்சி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம்ல, சாப்பிட்றது லைஃப் ஸ்டைல் இல்லை, பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் கிடையாது, சிகரெட் போட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி இது லைஃப் ஸ்டைல் கிடையாது. லைஃப் ஸ்டைலுங்கிறது எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். பசிக்கணும், சாப்பிட்ற ஆகாரம் உள்ளே போகணும், ஜீரணமாகணும், மோஷன் போகணும், யூரின் வரணும், படுத்தா தூக்கம் வரணும். அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னா நீங்கள் அந்த வலி இருக்கிற இடத்துக்கு வேலை கொடுக்கலன்னு அர்த்தம். இடது கை வலி இல்லைன்னா, இதில் இந்த இடது தோள்பட்டையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், தோல் இருக்குது, அதுக்கடியில் ஃபேஷியா இருக்குது, அதுக்கடியில் கேப்சூல் இருக்குது, ஜாயிண்ட்டு ஒன்றா பிடிக்கிற கேப்சூல் இருக்குது, ஜாயிண்ட் இருக்குது, ஜாயிண்ட்டுக்குள்ளே போன் இருக்குது, அங்கே போகிற நரம்பு இருக்குது. ஸோ இந்த தோள்பட்டைக்குள்ளே 12 ஐட்டம் இருக்குது. கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகணும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தோள்பட்டையில் வலி. அதில் ரொம்ப ரேராக கொஞ்சம் பேருக்கு ஹார்ட் அட்டாக்னால வரலாம். இங்கே வலின்னா ஹார்ட் அட்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கத்தில் வலி இருந்தால் ஹார்ட் அட்டாக்காக இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், இல்லை உங்களுக்கு சர்க்கரை இருக்கும், நீங்கள் எந்த விதமான உடற்பயிற்சி செய்யாத சோம்பேறியாக இருப்பீங்க. இடப்பக்கம் வலி வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்.